கர்த்தர் ஸ்தோத்திரம். தியானத்துக்கு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருமாக இந்த நாளில் வாசித்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லிய நமக்கு ஆலோசனை என்ன சொன்னா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையாகிய நீங்களும் நானும் வளர வேண்டிய காரியத்தை குறித்து வேதம் நமக்கு போதிக்குது. என்ன சொல்றோம் சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவ வந்த பிறகு என்ன செய்யணுமா, அவருடைய கிருபையில வளரணும். ஹல்லேலூயா. கிருபையில என்ன செய்யணும், நாளுக்கு நாள் என்ன செய்யணும், வளரணும். அதே சமயத்துல சொல்ல அவர் அறிவில வளரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில என்ன செய்யணும், நாம் வளர வேண்டும். இந்த 2 விதமான வளர்ச்சியும் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக இருக்கணும். கிருபையில வளரணும். ஹல்லேலூயா. கிருபை குறித்து அநேக சீரியல் தியானிச்சிருக்கோம். என்னால் அதை குறித்து தியானிக்க போல ஆண்டவரை அறிகிற அறிவில என்ன செய்யணுமா, நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவில் எப்படி வளருவது? ஒரு பைபிள் காலேஜில் ஒரு 10 வருஷம் படிச்சதுனால கண்டிப்பாக அவங்க ஆண்டுக்குள்ள வளர்ந்துட்டாலும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. 10 வருஷம் படிச்சாலும் 15 வருஷம் படிச்சாலும் அது படிப்பெல்லாம் என்னன்னா மூளை அறிவு தான். ஹல்லேலூயா. அது எல்லாம் என்னது, படிக்கிறது தெரிஞ்சபடி தியரி மாதிரி சொல்றது மூளை அறிவு தான். அது வந்து ஹல்லேலூயா. பிராக்டிக்கல் கிடையாது, மூளை அறிவு தான். அதே போல கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் 30 வருஷமா இருக்காரு, சபைக்கு போய் வந்து கொண்டிருக்காரு. அவர் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ளாக அநேக அனுபவங்கள் அனுபவிச்சிருக்காரு. அநேக அனுபவம்னா ஆண்டு நன்மை செய்திருக்காரு, அற்புதம் செய்திருக்காரு, எத்தனையோ அதிசயங்களை கண்ணால பார்த்துக்கலாம். இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இருக்குது. இதை வைத்துக் கொண்டு அவர் கிறிஸ்துவ அறிவியல வளர்ந்துட்டாரு என்று செய்யாரு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு எனக்கு ஊசி போட தெரியும், ஒரு தலைவலி காய்ச்சல் இப்படி வந்து ஏதாவது கேட்டீங்கன்னா அது மருந்து சொல்ல தெரியும். அதனால நான் டாக்டர் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அது போலதான் நம்ம என்னதான் நம்ம கிறிஸ்துக்குள்ள 30 வருஷம் ஆண்டுக்குள்ள வந்தாலுமே, ஆலயத்துக்கு தவறாமல் வந்தாலுமே, தவறாம ஆராதிக்கிறவா இருந்தாலும் சரி, அல்ல ஜெபம் பண்ணக்கூடிய இருந்தாலும் சரி, இல்ல உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணக்கூடிய நல்ல திறமையா ஜெபம் பண்ணக்கூடிய இருந்தாலும் சரி, இல்ல ஆண்டுக்கு கொடுப்பதும் சரி, இப்படி பலவிதமான திறமைகள் நமக்கு இருக்கலாம், தாளங்கள் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வைத்து நான் கர்த்தரை முழுசா அறிந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அந்த அறிவிலே நாம் வளரணும். இந்த அறிவில் ஆண்டரை அறிவில் செய்யணும், நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு போன வாரம் சொன்ன உதாரணம் மறுபடியும் சொல்றேன். முதலமைச்சர் இருக்காருன்னு சொன்னா, அந்த முதலமைச்சரை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். எப்படி தெரியும்? செய்தித்தாளை பார்க்கிறோம், பேப்பரை பார்க்கிறோம். அவருடைய பூர்வீகம் என்ன, அவருடைய தாய் தகப்பன் யாரு, அவர் எப்பொழுது அரசியலுக்கு வந்தாரு, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அவருடைய மற்ற காரியங்கள் எல்லாமே என்ன செய்ய முடியும், நம்மளால சொல்ல முடியும். எல்லாரும் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் வந்துட்டாங்க, அவனுக்கு டிவியில் சொல்லுவாங்க, அவருடைய எல்லாரும் சொல்லுவாங்க, போடுவாங்க, செய்தித்தாள போடுவாங்க. அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை குறித்து எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அவருக்கு வந்து என்ன குறித்து தெரியுமா? பொதுவான ஒரு மனுஷன், பிரபலமான மனுஷன், அவர் எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை குறித்து அவருக்கு தெரியுமா என்று கேட்டாலும் தெரியாது. ஹல்லேலூயா. அது போலதான் இயேசு கிறிஸ்துவ பத்தியும் சரி, அவரு ஒரு தெய்வம் என்று இன்னைக்கு எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்காங்க. பெஞ்சாதி மனிதர்கள் இன்னைக்கு அவருக்கு ஒரு தெய்வம் தான் என்று ஏற்றுக்கொள்றாங்க. அப்படி எல்லாருக்குமே இயேசு தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு குறித்து தெரியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு முதலமைச்சருக்கு வந்து 1000 போன்கள் வரும், 1000 போன்கால்கள் வரும். ஆனா எல்லா போன்களும் எடுத்து பேசிடுவாரா? பேச மாட்டார். ஹல்லேலூயா. எப்ப பேசுறாரு சொன்னா, அந்த ஒரு கான்டாக்ட் லிஸ்ட்ல வந்து உள்ள பதிஞ்சு வச்சிருப்பாரு, பேரை போட்டு நம்பரை பதிஞ்சு வச்சிருப்பாரு. அப்படி ஏதாவது பதிஞ்சு வச்ச ஒருத்தர் வந்து ஒரு மந்திரியோ இல்ல ஒரு சொந்த பகுதியோ யாராவது ஒருத்தர் வந்து போன் பண்ணாங்கன்னா அவருடைய பேர் வரும், உடனே எடுத்து பேசுவார். ஹல்லேலூயா. நீங்க நானும் போன் பண்ணா என்ன சொல்றாரு, எடுக்க மாட்டாரு. காரணம் என்ன? அவங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்காங்க, தொடர்புல இருக்காங்க. அதான் அர்த்தம். அவங்க என்ன இருக்காங்க, அந்த மந்திரிகளும் சரி, எம்எல்ஏகளும் சரி, மற்ற அவர் சொந்த பந்தங்கள் எல்லாமே அவருடைய தொடர்புல இருக்காங்க, நெருக்கமா இருக்காங்க. அவங்க நெருக்கமா இருக்க அப்படின்னாலே அவருடைய போன் வந்தோடனே எடுத்து வந்து பேசுறாரு. ஹல்லேலூயா. அவருக்கும் நல்ல உறவு இருக்குது, நல்ல ஐக்கியம் இருக்குது, அதனால எடுத்து பேசுறாரு. நீங்களும் நானும் பேசினா நினைச்ச மாட்டாரு, எடுக்க மாட்டாரு. அது போலதான். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம், ஆனால் கர்த்தர் தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. கருத்து வேதம் சொல்கிறது, உங்க பேர்லாம் அறிந்திருக்கான்னு சொல்லப்பட்டது. தனிப்பட்ட முறையில உறவு இருக்குதா? அதான் முக்கியம். நமக்கு அவருக்கும் ஐக்கியம் இருக்குதா?
அல்லேலூயா. 1 Corinthians 1:9 வாசிப்போம். வாசிங்க. 1 Corinthians 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கிறது. அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நெருக்கமாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்படியாக சொல்லுங்க. இருப்பதற்கு உங்களை அழைத்திருக்கார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறதுக்கு நோக்கம் என்ன? யாரோட ஐக்கியமா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும். அவரோடு கூட உறவுல இருக்க வேண்டும். அவரோடு கூட தொடர்புல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உறவை தேவன் உங்களுக்கு வேண்டி எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்படி இருக்கும் போதுதான் நாம் அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு பாஸ்டர் ஒருத்தர் கேட்காரு, முதல்ல ஒரு பாஸ்டர் அவன் தெரியுமா கேட்காரு. நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால, அநேக மீட்டிங் போறதுனால, கன்வென்ஷன் கூட போறதுனால அந்த பாஸ்டர் பேர் எனக்கு தெரியும். அந்த பாஸ்டர் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றேன். ஒருத்தர் கேட்காரு, இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் பேர் சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது நினைச்சு வந்து தெரியும் சொல்றேன். அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது நினைச்சுட்டு வந்து அது தெரியாது. அல்லேலூயா. ஆளை தெரியும், பார்த்துருக்கிறேன், ஆனா என்ன இல்லை, பேசி பழகலை. அந்த உறவு எனக்கு இல்லை. எனக்கு அவருக்கு உறவு இல்லை. இருந்தால் தான் நினைச்ச முடியும், நான் அவரை குறித்து அறிந்திருக்க முடியும். அல்லேலூயா. சொல்ல புரியுதா? ஆண்டு அறிந்து கொள்வது என்று சொன்னால் தேவனுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு உறவு இருக்க வேண்டும். பேசி பழகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதானே அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். அந்த ஊழியக்காரர் சொல்றாங்க, அந்த ஊழியக்காரர் பேசி பழகி சொன்னா அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அவருடைய ஊர் எதுவும் தெரியும் எனக்கு. அல்லேலூயா. அவருக்கு மனைவியை பத்தி தெரியும், அவருடைய பிள்ளைகளை பத்தி தெரியும். ஏனென்றால் எனக்கு அவருக்கு நல்ல உறவு ஐக்கியம் இருக்குது. அல்லேலூயா. அப்படி ஒருவரோட உறவு ஐக்கியம் நெருங்கிய தொடர்பு இருந்தா தான் ஒருத்தரை என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, அறிய முடியும். அல்லேலூயா. ஒருத்தர் அறிந்து கொள்ள முடியும். அந்த அறிவுல தான் நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இயேசுவுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவரை குறித்து நாம் எவ்வளவு தூரத்துக்கு அறிந்து வைத்திருக்கிறோம், அவரோடு கூட எந்த அளவுக்கு நெருக்கத்துல இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஐக்கியமா இருக்கு என்பதை தான் நான் தியானிக்க போகிறோம். யோபு வசனம் வாசிப்போம். யோபு 22:21 வாசிப்போம். யோபு 22:21. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனாலே ஒரு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. நீர் அவரோட கூட என்ன செய்யுமா? பழகணும். யாரோட பழகணும்? இயேசு கிறிஸ்துவோடு கூட பழகணும். அவரோட ஐக்கியமா இருக்கணும். அதுதான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரோடு பழகும் போதுதான், அவரோட ஐக்கியம் வைக்கும் போதுதான் அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்மை குறித்து அவர் அறிந்து கொள்ள முடியும். நம்ம ரெண்டு பேருக்கு அந்த ஆண்டவர்களால் நமக்கு ஒரு ஐக்கியம், ஒரு உறவு ஸ்திரப்படும். அல்லேலூயா. அந்த அறிவுல வளரத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவிலே நீ வளர வேண்டும் என்று சொல்றாரு. அல்லேலூயா. வேதத்துல இன்னும் நம்ம விளக்கமாக பார்ப்பதற்கு ஒரு 3 பசுத்தம் குறித்து நாம் பார்க்கிறோம். 3 பசுத்தம் வித்தியாசமானவங்க. ஒருவர் பார்த்தீங்கன்னா சரி, கர்த்தரோடு இருந்தும் கர்த்தரை அறியாத ஒருத்தர். கர்த்தரோடு இருந்தும் கர்த்தரை அறியாத ஒருத்தர். அது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் சரி, அவர் கர்த்தரை அறிந்தும் அவரோடு உறவு இல்லாத நிலை வளர்க்கிறார். கர்த்தரை அறிந்தும் அவரோடு உறவு இல்லை. அல்லேலூயா. இன்னொருத்தர் சரி, கர்த்தரோடு இருக்கிறார், கர்த்தரை அறிகிற அறிவிலையும் வளர்ந்தவராக இருக்கிறார். 3 பசுத்தம் சாதாரண ஆட்கள் கிடையாது. தேவன் அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்படி 3 நிலையில் உள்ள ஒரு பசுத்தவங்களை குறித்து வேதத்தில் எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களை குறித்து தியானிக்க போறோம். அது தியானிக்கும் போது நாம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம், யாரை போல இருக்கிறோம்? தேவனோடு இருந்தும் தேவனை அறியாததாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல தேவனை அறிந்தும் அவரோட உறவு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல தேவனோடு இருந்து தேவனை அறிவில வளர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நீங்க தான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதலாவது ஒருத்தரை பார்ப்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7வது வாசிப்போம். 1 சாமுவேல் 3:7. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அல்லேலூயா. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க, இன்னும் என்ற வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. அவளை என்ன சொல்லப்பட்டிருக்குது? எப்பொழுதோ அறிந்திருக்க வேண்டியவன். நீ சபைக்கு வர்றீங்க, சபைக்கு வந்தாலும் இன்னும் ஜெபிக்க தெரியல அப்படின்னு சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்? சபைக்கு பல வருஷமா வராங்க, எப்பொழுதோ தெரிஞ்சுக்கணும், என்ன தெரியும், ஜெபம் பண்ண தெரிஞ்சுக்கணும், ஆனா இன்னும் என்ன செய்யல, ஜெபிக்க தெரியல அப்படின்னு சொல்லும் போது
அவர் வேதனையான குரல். என்ன வேதனை? எப்பயோ அறிந்திருக்க வேண்டிய சாமுவேல், ஆனா இன்னும் கர்த்தரை சில அறியவில்லை. அப்படி வேதனையான ஒரு குரலை தான் இங்க பார்க்க வந்து. அல்லேலூயா. ஆக சாமுவேல் எங்க இருந்தான்? தேவாலயத்தில் இருக்கான். அவன் என்னைக்கு தாயுடைய அந்த பாவடி மறந்தானோ அந்நாள் முதல் கொண்டு எங்க இருக்கான்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு தேவனுடைய ஆலயத்தை குறித்து நன்றாகவே தெரியும். அந்த தேவனுடைய ஆலயத்துல பிரகாரம் ஒன்று இருக்குது, பசுத்தலம் ஒன்று இருக்குது, மகா பசுத்தலம் ஒன்று இருக்குது. பிரகாரத்தை என்ன இருக்கும்? வெங்கல தொட்டி இருக்கும். அங்க தண்ணி நிரப்பக்கூடிய அந்த தண்ணி நிரப்புறான். அது பலிபீடம் இருக்குது. அங்கே பலிபீடத்துல பலி செலுத்தவங்க எல்லா உதவி செய்து கொண்டிருக்கிறான். அதே போல பசுத்தலத்துக்கு வரும்போது அங்க குத்துவிளக்கு இருக்குது. அந்த குத்துவிளக்கு ஏற்றுறதும் இறக்குறது என்னுடைய விளையாட்டா இருக்குது. அதே சமயத்தில் அங்க அப்பா வைக்கக்கூடிய மேஜை இருக்குது. அதுவும் அவனுக்கு தெரியும். அங்க உள்ள போனா மகா பசுத்தலம் இருக்குன்னு தெரியும் அவனுக்கு. அங்கே எத்தனை உடன்படிக்கை பெற்றி இருக்குன்னு தெரியும். கிருபாசனம் இருக்குன்னு தெரியும். அதே போல அநேக அந்த ஜெபம் வராங்க, அநேக பலி செலுத்த வராங்க. எல்லாத்தையும் கவனமா பார்த்து கொண்டுதான் இருக்கான். சின்ன வயசுல இருந்து வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். எல்லாமே அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லி சொன்னா என்ன சொல்லுது? இன்னும் கர்த்தரை அறியவில்லை. அல்லேலூயா. எல்லாமே தெரியும். நமக்கு தெரியும். சர்ச்சுக்கு வரோம், எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியும், எப்படி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும் தெரியும், எப்படி தேவனை ஆராதிக்கிறது தெரியும். அல்லேலூயா. எப்படி நம்ம சங்கீத தியானிக்கிறது தெரியும், எப்படி பிரசங்கம் பண்றது தெரியும், சண்டேஸ் பண்றது தெரியும் நமக்கு. அல்லேலூயா. சண்டேஸ் பண்றது தெரியும். எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம ஆலயத்துல வந்து போய்கிட்டு இருக்கோம், வாரந்தோறும் வந்து போய்கிட்டு இருக்கிறோம், இடைநாள் கூட்டங்கள் வந்து கலந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அப்படி எல்லாம் இருந்தாலுமே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன்னும் கர்த்தரை அறியவில்லை. அல்லேலூயா. நீங்க அப்படிதான் நம்ம இளமையெல்லாம் அப்படிதான் இருக்குது. நீங்க அநேக நிலம் அப்படிதான் இருக்குது. ரசம் கூட ஆலயத்துக்கு கொள்றோம், ரசம் கூட தேவனை ஆராதிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ரசமாக கொடுக்கிறோம், கொத்தரை செலுத்துறோம், அவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்னைக்கு சாமுவேல் கூட செஞ்சாரு. எல்லா வேலையும் அவன் செய்யறாரு. ஏலிக்கு உதவியாக, ஏலி வயசான கிழமை, அவனுக்கு உதவியாக சாமுவேல் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிறாரு. அங்க பிறந்து பாவடி மறந்த ஆளும் அங்கதான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலுமே ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கர்த்தரை அறியவில்லை. எப்பொழுதும் அறிந்திருக்க வேண்டியவன், ஆலயத்திலே இருக்கக்கூடிய மனுஷன், ஆலயத்தில் இருக்க வளரக்கூடிய மனுஷன். அப்படி இருந்தாலுமே இன்னும் என்ன செய்யல? கர்த்தரை அறியவில்லை. அல்லேலூயா. அது போலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு வர்றோம், ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனாலும் அந்த ஆண்டை எதிர்பார்க்கக்கூடிய அந்த கர்த்தரை அறிகிற அறிவிலே நம்ம என்ன செய்ய வந்துட்டோம்? வளராம தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வளர்ச்சி நமக்கு இல்லை. அன்னைக்கு சாமுவேல் இல்லாம போனதோ அதே போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இல்ல. அவர் அறிகிற பிரகாரமா அறிய வேண்டியது அவசியமா இருக்குது. அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். உள்ளதான் ஆண்டவர் பேசுவாரு, உள்ளதான் இருப்பாரு, அங்கதான் எல்லாம் போய் பிரதான ஆசிரியர் பலி செலுத்துவான், அங்கதான் போய் ஜெபம் பண்ணுவான், எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கர்த்தரை அறியவில்லை. அல்லேலூயா. வாசிப்போம். என்ன அறியல? எதை அறியாமல் இருந்தாரு? வாசி 1 சாமுவேல் வாசிப்போம், 3ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம் 10 வரைக்கும். இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், என்னை கூப்பிட்டால் நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. சாமுவேல் தேவனுடைய ஆலயத்திலேயே இருந்தாலுமே, தேவனுடைய விடையெல்லாம் செய்து கொண்டிருந்தாலுமே அவன் கர்த்தரை அறியவில்லை என்று வசனம் சொல்கிறது. அப்ப எதை சொல்றாரு ஆண்டவர்? ஆவியானவர் எதை சொல்றாரு? எதை அறியவில்லை? சாமுவேல் எதை அறியவில்லை? ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்று அறியவில்லை. அல்லேலூயா. ஒரு மூல அறிவு தான். இப்படி வந்தா ஜெபம் பண்ணணும், இப்படி வந்தா பலி செலுத்தணும், இங்க அங்க போனா அங்க போய் என்ன செய்யணும், அங்க போய் உங்க ஜெபம் பண்ணணும், இங்க வந்தா புத்தகம் தெரிய வைக்கணும், இங்க வந்து மேஜில் அப்பம் வைக்கணும், திரசி வைக்கணும், அதை மாத்தணும். இதுதான் தெரியும். இதெல்லாம் என்னது? படிப்பறிவு, அனுபவ அறிவு.
அல்லேலூயா. அப்ப இந்த சாமுவேலுக்கு என்ன தெரியவில்லை என்று சொன்னால், இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவன் அறியவில்லை, அவர் உயிருள்ள தெய்வம் என்பதை அறியவில்லை. அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன் என்பதை அறியவில்லை, அவர் நம்மோடு பேசுகிற தேவன் என்பதை அறியவில்லை. அல்லேலூயா. இந்த அறிவு அவனுக்கு இல்ல. அந்த சத்தம் கேட்ட உடனே ஓடி போறான், ஏறிட்டு போய் ஏறி கூப்பிட்டீங்களா தாத்தான்னு கேட்கிறான் வந்து. அல்லேலூயா. நான் கூப்பிடுறப்பா அப்படின்னு சொன்ன மறுபடியும் படுத்துக்கிறான். மறுபடியும் கர்த்தர் கூப்பிடுறாரு, மறுபடியும் போய் எழுதி போய் வந்து எழுதி கூப்பிட்டீங்களா தாத்தான்னு கேட்கிறான் வந்து. அப்படி 3 முறை கேட்கிறான் வந்து. அதுக்கப்புறம் ஏறி புரிஞ்சுட்டு சொல்றாரு, நீ அடுத்து படுத்துக்கோ, அடுத்து கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும், அதை கேட்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் பேசுவாரு, நம்ம ஆண்டவர் நம்மளோட உறவு உள்ள ஆசைப்படுறாரு, நம்மோட ஐக்கியம் வைக்க ஆசைப்படுறாரு, நம்மோட பேச ஆசைப்படுறாரு. அவர் உயிருள்ள தெய்வம், அவர் உயிருள்ள ஜீவனுள்ள தெய்வம், அவரை காண்கிற தேவன் என்பதை குறித்தான அறிவு வெளிப்பாடு யாருக்கு இல்ல? சாமுவேலுக்கு இல்ல. அல்லேலூயா. நம்ம வசமா தேவனை ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறோம், அந்த அறிவு நமக்கு இருக்க மாட்டேங்குது. என்ன அறிவு இல்ல சொல்லுங்க? ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மை காண்கிற தேவன் என்ற அறிவு வெளிப்பாடு நமக்கு இன்னைக்கு இல்ல. அது இருந்தா கண்டிப்பா நடந்தது இன்னும் பசுமா வாழ்ந்திருப்போம். அல்லேலூயா. இன்னும் நம்ம உற்சாகம் ஆண்டு இருந்திருப்போம். வந்து இன்னைக்கு ஆண்டு எதிர்பார்க்கிற வளர்ச்சி நம்ம இன்னைக்கு இல்ல. காரணம் என்று சொன்னா இந்த வெளிப்பாடு நமக்கு கிடையாது. ஆண்டு பேசுற தெய்வம் என்று தெரியாது. அல்லேலூயா. சும்மா உதத்தான் சொல்றோம், என் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், என் ஆண்டவர் உயிரோடு இருக்காரு, மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டாங்க, உயிரோடு எழுந்த தேவன் என்று இந்த உதிர்தான் சொல்லுதோடைய உள்ளம் விசுவாசிக்க மாட்டேங்குது, அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அப்படிப்பட்ட தேவனோட பேசி உறவாட வேண்டும், அவரோட ஐக்கியமா இருக்க வேண்டும் என்ற உணர்வு இன்னைக்கு இல்லாதவர்களாக கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இல்ல, எத்தனை பேசிக் கொண்டிருக்கோம் ஆண்டவரோடு, எத்தனை ஐக்கியமா இருக்க ஆண்டவரோடு கூட நினைச்சு பாருங்க. எத்தனை வருஷம் சபைக்கு வரோம், எத்தனை வருஷம் ஐக்கியம், எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆண்டவரோட பேசியிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த சாமுவேல் ஆண்டவர் பேசுறாரு, ஆனா அவனுக்கு தெரியாது ஆண்டவர் பேசுவாரு என்று தெரியாம தான் எழுதிட்டு கேட்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் நல்ல நெருக்கம் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாரு, அவர் குறித்து அறிவு வளர ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவர் அவரை குறித்து அறிந்த உடனே ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. சின்னவன் அந்த சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, ஏறி அந்த குடும்பத்தில் நடக்கூடிய காரியத்தை எல்லாம் இவன்கிட்ட சொல்றாரு. சின்ன பையன் சாமுவேல் சொல்றாரு, ஏன் அறியாம இருந்தான், இப்ப கர்த்தர் அறிந்து கொண்டான், கர்த்தர் பேசுவார், கர்த்தர் உறவாடுவார் என்று அறிந்து கொண்டான். ஆண்டவரை சொல்லும், ஆண்டவரை சொன்ன உடனே அவர் நல்ல மனவளன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஏழியுடைய வாக்கில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு, நடக்கக்கூடிய காரியத்தை சொல்றாரு. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னைக்கு தேவனை அறிய வளருமோ அன்னைக்கு கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. அதுவரை சிறுவனா இருந்தாலுமே, கொஞ்சம் வயதா இருந்தாலுமே, இப்பொழுது பாருங்க ராஜாக்களை அபிஷேகம் செய்ய மாறிட்டாரு. அல்லேலூயா. அங்க விஷயங்களுக்கு ஆலோசனை தரக்கூடிய ஒரு ஆலோசனை கர்த்தராக மாற்றிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒரு திருக்கட்சியாக ஆண்டவர் ஏற்படுத்தினாரு. எப்பொழுது? கர்த்தரை அறியும் அறிவில வளரும் போது. அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்வு இல்ல, ஆதிசில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் நாம் அறிய வேண்டிய பிரகாரமாக கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை, அவர் ஜீவனுள்ள தேவன் பேசும் தெய்வத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. அதனால நம்ம உயர்த்தப்படாமலே அப்படியே இருக்கிறோம். ஆனா என்னைக்கு நம்ம ஆண்டவரோடு பேசி உறவாட ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு அவரை அறிவில வளர ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. சாமுவேல்கிட்ட இவ்வளவு நல்ல குணம் இருந்துச்சு, நல்ல சுபாவம் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் வச்சு ஆண்டவர் அறிந்து விட்டான்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. சாமுவேல் பேர் வர காரணமே சரி. என்ன காரணம்? சாமுவேல் என்ன அர்த்தம்? சாமுவேல் என்ன அர்த்தம்? எல்லாரும் சாமுவேல் பேர் வச்சிருக்கீங்க, எல்லாரும் பிள்ளைகள் சாமுவேல் பேர் வைக்கிறீங்க. எதுக்கு வச்சீங்க பேரு? பேரு அர்த்தம் என்ன? என்ன புரிய முடியும்? ஒன்றும் தெரியாதா? தேவனிடத்தில் கேட்கப்பட்டன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவனிடத்தில் கேட்கப்பட்டவன், அது மட்டும் இல்ல தேவனுக்காக கேட்கப்பட்டவன். அல்லேலூயா. அந்த எல்கானாவின் மனைவியாகிய அன்னாள் குழந்தை பேர் இல்லாமல் மரியா இருந்தா, அவள் நிந்தை அவமானம் தாங்க முடியாம போய் தேவன் அழைத்து போய் அழுது குழப்பினா, கண்ணீர் விட்டா. அந்த கண்ணீரை கண்ட ஆண்டவர் அங்க ஒரு பொருத்தனை செய்தார். அந்த பொருத்தனை ஆண்டடிச்சாரு, அந்த சாமுவேல் கொடுத்தாரு. அதான் சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டவன். அல்லேலூயா. வாசிப்போம் 1 சாமுவேல் 1:27 வாசிப்போம். இந்த பிள்ளைக்காக நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களையும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுப்பேன். அல்லேலூயா.
சாமுவேல் என்று பேர் வர காரணமே அவன் கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்டு கர்த்தரால் கொடுக்கப்பட்டவன், விசேஷமானவன். ஹல்லேலூயா. அவன் யாரு? விசேஷமானவன். அவன் என்னதான் விசேஷமானவன் இருந்தாலுமே இந்த நிமித்தம் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இதனால ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியாது, இதை அறிந்து கொண்டால் சொல்ல முடியாது. ஆண்டவர் பேசணும் நம்மோடு கூட, அவரோட நான் பேசணும், அப்பதான் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை அது வரைக்கும் வெளிப்படவில்லை அவனுக்கு, அதுவரை கர்த்தரை அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அது நிமித்தம் அவன் கர்த்தரை அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அவனுடைய பிறப்புல எவ்வளவோ அதிசயங்கள் இருக்கலாம், ஆண்டால் கொடுக்கப்பட்டதா இருக்கலாம், நேரடியாக ஆண்டால் கொடுக்கப்பட்ட பிள்ளையா கூட இருக்கலாம். ஆனாலும் இதன் மூலமாக கர்த்தரை அறிந்து சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கடந்த பாஸ்டர் மீட்டிங்ல ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கம் ரொம்ப சாட்சியை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் கர்த்தரை அறியாத குடும்பத்தை பிறந்தவர், இயேசுனா யாரும் தெரியாது, புறஜாதி மனிதர். அவருக்கு காலையில நினைச்சுன்னா 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு இந்து வேதங்களை ஓதக்கூடியவர், இந்து வேதங்களை அவரு அப்படியே மனப்பாடம் ஓதக்கூடியவர், அப்படி நெத்தி நிறைய விடுதி பூசக்கூடியவர், கழுத கொட்டை போட்டிருப்பாரு, இந்த தோல்வெல்லாம் வந்து பட்டை அடிச்சிருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் அந்த ஒரு ஊழியக்காரர். கடந்த செவ்வாய்க்கிழமை என்னுடைய பாஸ்டர் மீட்டிங் வந்து பேசினார், சாட்சி சொன்னார். அப்படிப்பட்ட மனுஷன் அந்த சிறுவனாருக்கு எல்லாம் காலையில் இருந்தவனே எல்லாமே பயபக்தியா எல்லாம் செய்யக்கூடியவர். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, அடுத்து அவர் எங்க பார்க்கலாம்னு சொன்னா அங்க பெண்கள் ஸ்கூல்ல வந்து பார்க்க முடியுமா, அந்த காம்பவுண்ட் தான் வச்சுக்காரு, வெளியிருந்து வெளியில வந்துருக்காரு. ஹல்லேலூயா. அவர் சொன்ன சாட்சி. அப்படியெல்லாம் பக்தியா இருந்தாலுமே உள்ள என்ன பரிசுத்தம் இல்ல. அப்படியாக எல்லா தவறுகளும், கஞ்சாலிருந்து அபின்ல இருந்து எத்தனை போத பழக்கம் அத்தனைக்கும் அடிமையாகி நல்ல இவரெல்லாம் கடன் வாங்கி அப்படியாக ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டாரு. அதுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரி, அவரு ஒரு இனிமே நம்ம வாங்கி என்ன செய்ய, கடன் அதிகமா வாங்கிட்டோம், அதை சமாளிக்க முடியாது, கேட்கறவங்க பதில் சொல்ல முடியாது, நம்மளும் வீட்டுக்கு ஆகாம அப்படி போயிட்டோம், இப்படிப்பட்ட கெட்ட வாழ்க்கையில வாழ்ந்துட்டோம், என்ன செய்ய சொல்லி அவரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணார். தற்கொலைக்கு முயற்சி பண்ணார். முயற்சி பண்ணும்போது அவருக்கு எப்படி சாகுன்னு தெரியல, எப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அப்போ ஒரு நாள் அவர் செய்தித்தாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரி, அதுல வந்து சத்துணவு கூடத்துல பள்ளிக்கு சாப்பாடு சாப்பிட்டு அநேக பிள்ளைகள் மயங்கி விழுந்துட்டாங்க, 2 பிள்ளைங்க இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி பேப்பர் படிச்சிருக்காரு. படிச்ச உடனே அவருக்கு யோசனை வந்துச்சு, சரி இப்படி சாகலாமே, தற்கொலை பண்ணிக்கலாமே, எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம், பள்ளி எப்படி செஞ்சுலாம் வந்து பள்ளியை பூரா பிடிச்சாராம். நிறைய பள்ளியில் பிடிச்சா, 1 2 இல்லை, நிறைய பள்ளியில் பிடிச்சாராம். பிடிச்ச வரப்படி நுழையா அத்தனையும் பிடிச்சு எல்லாம் கொண்டு சூப் போட்டாராம். சூப் போட்டு சோத்துல குழஞ்சி சாப்பிட்டாராம். அப்படி சாப்பிட்ட சாகு வரலையா, எந்த ஒரு மாற்றம் இல்லையா. அதற்கு பிறகு என்ன செய்யறா, இதுலயும் சாகு வரலையேன்னு சொல்லி போய் அந்த சஞ்சீவி மலை சொல்லி ஆட்கள் அந்த மலையில போய் இந்த கள்ளிப்பாலை ஒடிச்சு அதுல இருந்து பாலை டம்ளர் எடுத்து அதை குடிச்சாராம். அப்பயும் அவர் சாகு வரலையா. 3வது பையன் சரி, இந்த சீஃப் கேஸ் ஒட்டுறது பச வச்சு இல்லையா சுத்தம், அந்த சுத்தத்தை கரைச்சு குடிச்சாராம். அது உண்மையிலேயே கொஞ்சம் சபையை குடிச்சோம்னா அந்த குடம்பா சளிச்சிலே அறுத்துடும். ஆனால் சுத்தத்தை குடிச்சுமே ஒன்றும் ஆகும். அது சொல்ல அது நம்மளாலும் சரி பொய் சொல்லி தேவனை அவங்க மையப்படுத்த அவசியம் இல்லை. ஆண்டவரை வாழ்க்கை செஞ்ச நன்மை சொல்லி சொன்னாரு. அப்படி ஒண்ணுமே செய்யலையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, இது வந்து சாவு வழின்னு சொல்லி கடல்ல கை வச்சாராம். சேர்ல பக்கத்துல இருந்துட்டு இரும்பு சேர் பக்கத்துல இருந்துட்டு கடல்ல கை வச்சா, சுடுதல உள்ள விட்டாராம். அப்பயும் கூட அவருக்கு ஷாக் அடிக்கலையா, பக்கத்துல சேர்ல துண்டா விழுந்துச்சா, இவரை ஒண்ணுமே செய்யலையா, அவருக்கு ஒண்ணுமே செய்யலையா. இப்படியே பல முயற்சிகள் பண்ணியிருக்காரு. தூக்கு மருந்து வாங்கி சாப்பிடலான்னு சொல்லி மெடிக்கல் பூரா போய் தூக்கு மருந்து கேட்டார், கொடுக்கவே இல்லை யாருமே. அதுக்கு அவிழ் மாத்திரை வாங்கினாராம். அவிழ் மாத்திரை வாங்கி 30 மாத்திரை 5 மாத்திரை கலந்து வாங்கிட்டாரு. 30 மாத்திரை ஒரே நேரம் சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சரி, அதுலயும் பார்த்தீங்கன்னா சரி, அவருக்கு ஒரு மாதிரி வந்துச்சு, ஜீவன் போற போல ஒரு தோற்றம் வந்த உடனே அவருக்கு பயந்துட்டாரு. பயந்து அண்ணனை கூப்பிட்டுருக்காரு. அண்ணனை கூப்பிட்டு எனக்கு மாதிரியா இருக்குடா, அது மாத்திரை என்ன செஞ்சிருக்க சொல்லல, மாத்திரை சாப்பிட்டேன்னு சொன்னா அது ஊரெல்லாம் பரப்பி விட்டான், சாப்பிட்றான் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி பரப்பி விட்டான்னு சொல்லி என்ன சாப்பிட்டு சொல்லாதபடிக்கு எனக்கு ஒரு மாதிரியா வருது, ஜீவனுக்கு ஒரு மாதிரியா வருது, என்னை எப்படியாவது டாக்டர் கூட்டிட்டு போடான்னு சொல்லியிருக்காரு. அப்ப நடக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, தூக்கி சைக்கிள் குப்பரை போட்டு, என்ன யாருமே சப்போர்ட் ஆளாக குப்பரை போட்டு சைக்கிள் குப்பரை போட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டு கொண்டு போய் ஒரு டாக்டருக்கு போய் காமிச்சாராம். அது டாக்டர் கண்ணை பார்த்தாராம், பல்ல பார்த்தாராம், வாயை பார்த்தா, நாக்கு சொன்னாராம், எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லை போச்சு போயிட்டாரு. நடிக்கிறான், ஒண்ணுமே இல்லை உனக்கு ஆப்போசிட் டாக்டர் சொல்லிட்டா. இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, எனக்கு எப்படியாவது ஊசி கொடுக்க மருந்து கொடுங்க சொல்லி கிடக்கு, ஒண்ணுமே அவன் கூட்டிட்டு போங்கன்றாராம். அப்ப அவ்வளவு உயிருக்கு பயம் வந்த ஒரு மனுஷன் அந்த வாசல் விட்டு வெளியே வந்த உடனே பரபரன்னு இறந்துச்சான். வீட்டுக்கு வந்து அவர் நடந்தே வந்துட்டாராம். போகும்போது தூக்கி போட்டு போனாங்க, வரும்போது நடந்தே வந்துட்டாராம். வந்ததுக்கு பிறகு சரி, அவருக்கு 3 நாள் தூக்கம் வந்துச்சான். நல்லா தூக்கம் 3 நாள் யாருக்குமே தெரியாதபடிக்கு என்ன செய்யணும் தெரியாதபடிக்கு 3 நாள் தூங்கிட்டாராம். தூங்கி அதுக்கப்புறம் வந்து அப்பயும் கூட ஆண்டு அறிஞ்சு கொள்ள, அதுக்கப்புறம் வேலைக்கு ஆளுகள் அலைஞ்சிருக்கும் போது மெட்ராஸ் சிறையில் வந்து ஒரு கிறிஸ்தவ கம்பெனியில் வேலை வச்சான்.
அந்த கம்பெனில வேலைக்கு போய் அந்த இடம் ஆண்டு அறிஞ்சு அதுக்கப்புறம் தன் தவறுலாம் ஒத்துக்கொண்டு பாவத்தெல்லாம் ஒத்துக்கொண்டு ஆண்டு அறிக்கை செஞ்சு மட்டும் இல்லாம தன் அம்மாட்டையும் சொல்ல வந்தாலாம். ராஜபுரத்தில் வந்து அம்மாட்டு வந்து அம்மா நான் அப்படி ஒரு தெரியாம இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன் பாவத்தை எல்லாம் சொல்லி இத்தனை முறை நான் முயற்சி பண்ணி எனக்கு சாவே வரலமா, இதை ஆண்டவர் அறியாத இருந்த போது கூட என்ன பண்ணிருக்காரு, காப்பாத்திருக்காரு, இயேசுதான் காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பதான் இயேசு குறித்து அதை அறிந்திருக்காரு சொன்னார் அம்மாட்ட. அந்த அம்மா சொன்னாங்களாம், ஏன்னா நீ கர்ப்பத்துல இருக்கும் போதே உன்னை அழிப்பு இருக்கா 20 மாதம் சாப்பிட்டா, 20 மாதம் சாப்பிட்டா, 20 மாதம் சாப்பிட்டு உனக்கு ஒண்ணுமே ஆகலடா, எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்குடா, அப்ப இந்த கடவுள் தான் அன்னைக்கே காப்பாத்திட்டா போலடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் சொன்னா தன் ஆண்டவர் அறியாத நாட்களிலேயே ஆண்டவர் அவர் அவ்வளவா பாதுகாத்திருக்காரு, காப்பாற்றிருக்கிறாரு. அவருடைய பிறப்பிலே அவர் வாழ்க்கையில அதிசயம் நடந்திருக்குது. ஆனா இதை வைத்து அவர் கர்த்தரை அறிந்து கொண்டான்னு சொல்ல முடியுமா? அது சாமுவேல் வாழ்க்கையில பெரிய அதிசயம். பழனியார் ஒருத்திக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்திருக்கிறாரு, அதையும் கொண்டாந்து ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டா. அவளும் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு கீழ்ப்படித்து அப்படியாக எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறாரு. அவரும் நல்ல குணமுள்ள மனுஷனா இருக்காரு. இதை வைத்து ஆலயத்தில் இருக்கிற வைத்து அவர் தேவனை அறிந்து விட்டார் என்று சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் ஆண்டவர் சமூகத்துல அந்த சிறு பிள்ளையிலேயே அர்ப்பணிச்சிட்டாங்க. அதுபோல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சதா இருக்கலாம். ஆனால் இதை வைத்துக் கொண்டு அவர் கர்த்தரை அறிந்து விட்டார் என்று சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா சரி, அவன் தேவ சன்னதியிலே வளர்ந்தான். 1 சாமுவேல் 2:20 வாசிப்போம். 1 சாமுவேல் 2:21. அப்படியே சாமுவேல் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியே வளர்ந்தான். சின்ன வயசுல இருந்து அந்த தாய் பாவலி வளர்ந்த நாள் முதல் கொண்டு அவன் கர்த்தருடைய சந்நிதியிலேயே வளர்ந்தான். ஹல்லேலூயா. அதே போல நாமளும் கூட கல்சம் பூரா தேவாலயத்துக்கு போய் வந்தாலுமே, தேவனுடைய ஊழியத்துல முன்னிலையில் இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, இதை வைத்து அவன் கர்த்தரை அறிந்து விட்டான் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 3:1 வாசிப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். நாளிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. சரி, கர்த்தரை அறியாமலேயே கர்த்தருக்கு என்ன செய்யறான், பணிவிடை செய்கிறான். ஹல்லேலூயா. ஒருத்தன் கர்த்தரை அறியாமலேயே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். அது சாமுவேல் உதாரணம். ஒருத்தன் கர்த்தரை குறித்து முழுசா அறிந்து கொள்ளாமலேயே ஆண்டவர் செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் நடத்துறோம், நான் கர்த்தரை அறிந்து முழுசா அறிந்துட்டு அவங்க சண்டே ஸ்கூல் நடத்துறாங்க, பைபிள் நடத்துறாங்க, இசைக்கருவி வாசிக்கிறாங்க. இல்ல, கர்த்தரை இதன் நிமித்தமாக கர்த்தரை அறிந்து விட்டான்னு சொல்லவே முடியாது. சாமுவேல் உதாரணமா இருக்காரு. அவர் கர்த்தருக்கு அவ்வளவு பணிவிடை செய்தாலுமே காலை இருந்து இரவு வரைக்கும் தூங்க வரைக்கும் அந்த ஆலயத்தான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி பணிவிடை செய்தாலுமே அவன் இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்ள வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆக நாம நமக்கு ஆலயத்துக்கு போறதுனாலயோ, நமக்கு இந்த திறமையினாலேயோ, நம்ம பெற்ற வரங்களினாலேயோ நாம் கர்த்தரை முழுசா அறிந்து விட்டோம் என்று சொல்லவே முடியாது. இன்னொரு காரியத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2:20 வாசிப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சின்ன வயசுலயே இது ரொம்ப முடியாத ஒரு காரியம். என்ன முடியாது? ஒரு மனுஷன் கர்த்தரையும் பிரியப்படுத்தணும், தேவனையும் பிரியப்படுத்தணும்ன்றது முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. யாரையும் ஒருத்தர் பிரியப்படுத்த முடியும், ஒரு மனுஷனை பிரியப்படுத்த முடியும், தேவனை பிரியப்படுத்த முடியும். ஆனா இவங்க சின்ன வயசுல இவங்க வாஞ்ச என்ன வாஞ்சா கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை. ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற வாஞ்சை, ஆண்டவருடைய பசுமை ஜீவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை. அப்படியாக கர்த்தருக்கு அவனுடைய பேச்சு நடத்தை எல்லாமே தேவனை பிரியப்படுத்த முடியாது இருந்துச்சு. அவனுடைய செயல்பாடு எல்லாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அதே போல அவனுடைய செயல்பாடு எல்லாமே மனுஷரையும் பிரியப்படுத்தா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் நல்ல குணாதிசயம் காணப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த குணாதிசயம் நம்மகிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய இன்னைக்கு கர்த்தரையும் பிரியப்படுத்துவதாக தேவனையும் பிரியப்படுத்த இருக்கமா? நீங்க நிறைய விசுவாசிகள் செய்யறாங்கன்னா ஊழியக்காரர் பிரியப்படுத்த முடியாது நடந்து கொண்டாங்க, இல்ல பெற்றோரை பிரியப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா சாமுவேல் தேவனையும் பிரியப்படுத்தினான், மனுஷனையும் பிரியப்படுத்தினான். ஹல்லேலூயா. அப்படி நல்ல குணாதிசயம் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் வைத்து நல்ல பண்புலாம் வைத்து இவன் கர்த்தரை அறிந்து விட்டான், அதனாலதான் அப்படி இருக்காங்க என்று சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 3:7 வாசிப்போம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய
கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அல்லேலூயா. இவ்வளவு திறமை இருந்தாலும் ஞானம் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவருடைய வேலையை செய்கிற மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவர் ஆலயத்திலேயே 24 தகுந்த மனுஷனாக இருந்தாலுமே அவன் கர்த்தரை அறியவில்லை. அல்லேலூயா. கர்த்தரை அறிய பிரகாரம் அறியவில்லை. அல்ல ஆண்டவருக்கு தெரியும். அவனுக்கு ஆண்டவர் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா இல்லையா? ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் உயிரிழந்த தேவன் என்று தெரியும். ஆனால் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. அப்படின்னு அர்த்தம் ஆண்டவருக்கு அவனுக்கும் நெருக்கமான தனிப்பட்ட உறவு என்பது இல்ல. ஆண்டவருக்கு அவனுக்கு தனிப்பட்ட ஐக்கியம் என்பது இல்ல. அல்லேலூயா. அதுபோல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். அநேக கிறிஸ்தவர்கள் தேவப்பிள்ளை நீங்க அதுவும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இயேசுவை தெரியும், அவர் ஆராதிக்கிறோம், அவர் பாட்டு பாடி துதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அவர் தனிப்பட்ட முறையில அவருக்கு நமக்கு எந்த உறவு இருக்குது, என்ன ஐக்கியம் இருக்குது என்று தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அத கர்த்தரை அறிகிற அறிவுன்னு சொல்றதுதான். அந்த அறிகிற அறிவு என்றால் என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா சரி, பழைய ஏற்பாட்டில் புதிய ஒரு வசனம் வாசிப்போம். ஆதியாகமத்துல 4:1 வாசிப்போம். ஆதியாகமம் 4:1. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியானாள். அல்லேலூயா. இந்த அறிதல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்பதை பார்க்கலாம். ஆதாம் ஏவாளை அறிந்தான், அதன் மூலம் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அப்ப அறிதல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்பதை பார்க்கணும். அதுல புதிய ஏற்பாட்டிலே பாருங்க, மத்தேயுல 1:20 வாசிப்போம். 1:25. 1:25. அவன் முதல் பிரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான், மரியாதை அறியாதிருந்தான் யோசேப்பு. அல்லேலூயா. முதல் பார்க்கிறோம் ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாய் குழந்தை பெற்றால். இங்க பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க வரைக்கும் மரியாதை அவன் அறியவில்லை. அப்படின்னா என்னது? அப்படின்னா அறியவில்லை. இந்த அறியல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா உறவு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளோட உறவு வைத்தான், அதன் நிமித்தம் குழந்தை பெற்றெடுத்தான். அங்கே பார்த்தீங்கன்னா சரி, மரியாதையோடு கூட யோசேப்பு குழந்தை இயேசுவை பெற்றெடுக்க வரைக்கும் அவள் உறவு கொள்ளாமல் இருந்தான், உறவு வைத்துக் கொள்ளாமல் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அறிதல் என்றால் என்ன அர்த்தம் சொன்னா என்னது? என்னது? உறவு. அல்லேலூயா. அப்ப சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்யலாம் இருந்தாலுமே, அங்கே வளர்ந்தவா இருந்தாலுமே, அவன் கர்த்தரை அறியவில்லை என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் சொன்னா தேவனோடு உறவு இல்லாம இருந்தான் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவனோட ஐக்கியம் இல்லாம இருந்தான் என்று அர்த்தம் வந்து. அப்ப இந்த நாட்களிலே நாம் தேவனை அறிய வளர்ந்து சொன்னா தேவனோடு கூட நமக்கும் என்ன செய்யணும்? உறவு இருக்கணும், ஐக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு உறவு கொள்வாரா? ஆண்டவர் நம்மோடு பேசுவாரா? அன்னைக்கு இந்த தேவன் தான் இன்னைக்கும் இருக்கிறாரு. அன்னைக்கு சாமுவேல் தேவன் தான் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறாரு. அவர் சொல்லப்படும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அன்னைக்கும் அவர் உயிரோடு இருந்தாரு, இன்னைக்கும் உயிரோடு தான் இருக்கிறாரு. அன்னைக்கும் பேசினாரு, இன்னைக்கு பேசிக்கொண்டுதான் இருக்காரு. அவர் எப்படி எல்லாம் பேசுவாரு? ஜெபத்துல பேசுவாரு. நம்மோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசுவாரு, தரிசனத்துல பேசுவாரு, சொப்பனத்துல பேசுவாரு. தேவனுடைய வார்த்தை மூலமா வேதத்தை படிக்கும் போது அந்த வேத வசனத்தின் மூலமாக பேசுவாரு, நேரடியாகவும் பேசுவாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த உறவை வைத்திருக்கிறோம்? கிறிஸ்தவங்க நம்ம இந்த உறவு வந்தாலே போதுங்க. வேற வாழ்க்கையில நமக்கு ஒரு டீச்சிங் வேண்டியதில்லை. நம்ம ஒரு மொழிக்கான போதிக்கிற அவசியமே இல்லை. அவரே நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. அல்லேலூயா. என் வாழ்க்கை அதெல்லாம் கற்றுக்கொண்ட காரியங்கள். அதனால எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், ஒருத்தர் ரட்சிப்பு நடந்தும் போது நான் சொல்லுடைய காரியம் ஆண்டோடு பேசுங்க, ஆண்டோடு பேசுங்கன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த ஆண்டோடு பேசுற அந்த உறவு, அந்த ஐக்கியம் இருந்தால் போதும். அல்லேலூயா. அந்த உறவு இருந்தாலே போதும் நமக்கு. அவனுடைய நிலையை மாறி போயிடும். அல்லேலூயா. அந்த உறவு அன்னைக்கு அந்த சாமுவேலுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பேசினாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஆண்டவர் பேசுவாரு என்ற அந்த அறிவு சாமுவேலுக்கு வந்துச்சு. அதன் மூலம் டெய்லி அவர் பேச ஆரம்பித்தான், அவர் உறவாட ஆரம்பித்தான், ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தாரு, அவர் தீர்க்கதரிசியாக மாற்றினாரு, ராஜாக்களை அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு மிதான உயர்ந்த ஸ்தானத்தை அவர் கொடுத்தாரு. அதுபோல ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஆலோசனை, ஏதாவது பிரச்சனைனா எங்க வருவாங்க? சாமுவேல்கிட்ட வருவாங்க. அது வயசுல கம்மியா கூட இருக்கலாம், குறைவான கூட இருக்கலாம். ஆனா அவனுக்கு ஆண்டவர் ஆலோசனை அவனுக்கு பேசுறாரு. அல்லேலூயா. அன்னைக்கு ஆசாரியர்களுக்கு சரி, அன்னைக்கு மோசே அந்த 20 வருஷம் தாளை வழிநடத்தி வரும்போது அங்குள்ள ஜனங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் எங்க வருவாங்க? மோசேக்கு வருவாங்க. மோசே எங்க போவான்? ஆண்டவர்கிட்ட போவான். அல்லேலூயா. ஆண்டவர் போய் ஆண்டவரே இப்படி பிரச்சனை இருக்குது, என்ன செய்ய ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் பேசுவாரு, உடனே வந்து ஆண்டவர் சொல்லுவான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல், பேதுரு, யோவா, இப்படி எல்லா வாழ்க்கையிலும் எடுத்து பாருங்க. பழைய ஏற்பாட்டிலையும் பாருங்க, புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்க, எல்லா நொடியிலும் ஆண்டவர் பேசியிருக்காரு. அல்லேலூயா. அன்னைக்கு பேசின ஆண்டவர் ஏன் பேச மாட்டாரா?
அன்னைக்கு உறவு வைத்த தேவனை நம்மோட உறவு வைத்துக் கொள்ள மாட்டாரா? அதுதான் ஆண்டவர் நேசிக்கிறாரு, அதான் விரும்புறாரு. உங்களை அழைத்த அழைப்பு அதானே. தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கத்தான் உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் ஏன் அவரோட ஐக்கியப்பட மாட்டேங்கிறோம்? ஏன் அவரோட பேச மாட்டேங்கிறோம்? சும்மா கடமைக்கு தான் ஜெபம் பண்றோம், கடமைக்கு ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணலாம் பாஸ்டர் கேட்பாரு, அதுக்காக ஜெபம் பண்ணுவோம் நினைக்கிற முடிய அது ஆண்டோட பேசுற காரியம், அது உன்னதமான காரியம் என்று சொல்லி எத்தனை பேர் பயபக்தியோடு கூட ஆண்டு சமூகத்துல பேசுறோம். ஏன் வர மாட்டேங்கிறோம்? இத்தனை வருஷம் சமைத்து வரவே, இத்தனை வருஷம் தேவனை ஆராய்ச்சி கொண்டிருக்கோமே, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு பிரச்சனை அவங்க ஊழியக்காரத்துக்கு ஓடுறீங்க, ஏன் நீங்க பேச வேண்டியதானே? நீங்க பேச வேண்டியதாக பேசாதவர் அவங்ககிட்ட பேச மாட்டார். அவர் பாவம் சொல்லாத தேவன் அப்படின்னு சொல்லுவது பட்சவங்களா தேவன் சொல்லுது வசனம். அது பாவம் சொல்ல கிடையாது. நான் ஊழியக்காரர் தான் பேசுவேன், உங்ககிட்ட தான் பேச மாட்டேன்னு சொல்லவே இல்லையே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன் நம்ம இருக்கிறபடி, ஏன் தேவனுடைய ஆண்டவரை அறிவில வளராம அப்படியே இருக்கிறோம்? வந்து வாசி 1 சாமுவேல் 3:20 வாசிப்போம். கர்த்தர் பின்னும் சீலோவில் தரிசனமாகி தந்தளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்ப 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தரிசனமானாரு. தரிசனமானது மட்டுமில்ல, அவனோட வார்த்தையினால பேச ஆரம்பித்தாரு. ஹல்லேலூயா. அந்த பேச நிமித்தமாக அவன் கர்த்தரை அறிவிலே வளர்ந்து கொண்டே வந்தான். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தர் பேசணும் தான் அறிந்து கொள்ள முடியும். நான் சொல்ல உதாரணத்துப்படி, ஒரு பாஸ்டருக்கு தெரியும், ஆனா அதை பத்தி அறிய மாட்டேன், அறியல. ஹல்லேலூயா. அவர் தெரியும், அவர் தெரியுமாங்க, இந்த பாஸ்டர் பேரை சொல்லி அவர் தெரியுமா? தெரியும். அவர் எப்படிப்பட்டவரு தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? அவரோட பேசணும். ஹல்லேலூயா. அவரோட பேசி பழகணும். ஹல்லேலூயா. அவர் நம்ம வீட்டுக்கு வரணும், அவர் நம்ம வீட்டுக்கு போகணும். அப்படியாக ஒருத்தர் என்ன செய்யணும்? பேசி பழகினாத்தான் அவர் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படி அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அவரோட பேசணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் யாரு, அவருடைய சுபாவம் என்ன, அவரோட என்ன எதிர்பார்க்கிறாரு, அப்ப இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அவர்கிட்ட பேசணும், அவரு உறவு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவரோட சம்பாதிக்க வேண்டும். அப்படி ஒருத்தர் பேசி பழகினாத்தான் நாம ஒருத்தர் புரிந்து அந்த அறிவிலே நாம் வளர முடியும். ஹல்லேலூயா. இப்படி அறிந்து கொண்டதுனாலதான் கர்த்தர் சாமுவேலை உயர்த்த ஆரம்பிச்சாரு. பேசுறாங்க, டெய்லி பேசுறாங்க. ஆண்டவரும் அவனும் டெய்லி பேசிட்டே இருக்காங்க. ஏனோக்கோடு கர்த்தர் பேசினா வசனம் இருக்கா இல்லையா? ஏனோக்கு அவன் பெரிய குடும்பஸ்தன் தான். அப்படி இருந்தாலும் கர்த்தர் அனுதினமும் அவன் பேசினான்னு சொல்லப்பட்டது. அது மனத்தை கலாவி ஆண்டு எடுத்துட்டு போயிட்டார். அப்படியே கூட பாப்பா என் கூட வந்து இங்கே பேசுறதுக்காக நம்ம இன்னும் நேரடியாக பேசணும்னு சொல்லி அங்கேயே கூட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. நோவா கர்த்தரோட சஞ்சரித்தான் வசனம் சொல்லுது. எத்தனை ஆதாரங்கள் வேணும் நமக்கு? ஆண்டு பாவம் சொல்ற தேவன் அல்லவே. அவருடைய காட்டு கிருபை அதிகமா இருக்கு நமக்கு. பழைய ஏற்பாட்டு காட்டு கிருபை நினைக்கிறது அதிகமா இருக்குது. ஹல்லேலூயா. தாவீது கர்த்தர் பேசினாரு, மோசேல பேசினாரு, யோசுவாவோட பேசினாரு, ஆபிரகாமோட பேசினாரு. அவருடைய காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிச்சாரு. அவரோட அழிவெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் அழிவு வரப்போ போறாங்க ஆண்டவர் முன்கூட்டி சொன்னாரு. அவனுக்கு ஒரு சிநேகிதனா இருந்தாரு. ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு பேசினாங்க. ஆதாம் கூட கர்த்தர் பேசினாரு. ஒவ்வொரு நாளும் அதிகாலைகளிலே குளிர்ச்சியாவளியில அவரோட பேசிக்கொண்டே இருந்தாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் ஏன் நம்மோட பேச மாட்டாரு? புதிய ஏற்பாட்டில் போடப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் அவர் பேசுவார் என்று பேசும் தெய்வம் என்று போடப்பட்டிருக்குது. அப்படியே அநேகரோடு பேசியிருக்கிறாரு. கொர்நேலியோடு பேசியிருக்காரு ஆண்டவர். அடுத்து பிரதானி மனுஷன் தானே, அவரோடய பேசியிருக்கிற ஆண்டவர் பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட தேவன் ஏன் இன்னைக்கு நம்மோட பேச மாட்டாரு? ஹல்லேலூயா. பேசணும். நாம் பேசும்போது வாஞ்சை ஆண்டவர் கேட்கணும். வாஞ்சை கேட்கும் போது ஆண்டவர் கூட பேசுவாரு. ஹல்லேலூயா. அப்பதான் அவர் பத்தி நான் அறிய முடியும், அந்த அறிவை நான் வளர முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு யாருக்கு பத்தி கொடுப்பாங்க? தோட்ட பொருளை பத்தி கொடுப்பாங்களா? சொல்லுங்க. சொந்தக்காரர்களுக்கு, உறவு உள்ளவங்களுக்கு, நண்பர்களுக்கு, இவங்க தான் செய்வாங்க, பத்தி கொடுப்பாங்க. இப்போ ஆட்டுக்குட்டிய கல்யாணம் நடக்க போகுது. அப்ப அந்த பத்திரிக்கை யாருக்கு கிடைக்குது? அழைப்பு யாருக்கு கிடைக்கும்? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சபைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாரா? அவர்களுக்கு தனிப்பட்ட முறை யார் உறவு வச்சுக்காங்களோ, யார் அவ்வளவு நெருக்கமா இருக்காங்களோ, யார் அவ்வளவு ஐக்கியமா இருக்காங்களோ அவருக்கு தான் பத்திரிக்கை ஆண்டு கொடுப்பாரு. அழைப்பு அவரு தான். ஹல்லேலூயா. அதுவும் எல்லாத்துக்கும் ஆண்டு கொடுத்துட மாட்டாரு. அப்ப தேவனோடு ஐக்கியமா இருக்கதான் அந்த ஆட்டுக்குட்டிய கல்யாணத்தை கலந்து கொள்ள முடியும்.
ஆண்டோட பேசி உறவாடி நெருக்கமா இருக்கும்போதுதான் அந்த ஆண்டோட காரியத்தை கலந்து கொள்ள முடியும். அப்ப இந்த நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. நம்முடைய உறவு எப்படி நமக்கு எப்படி உறவு இன்னைக்கு இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. கால கடைசி இந்த கொஞ்ச காலத்துக்கு ஆண்டு வரப்போறாரு. பூமிக்கு பெரிய அழிவு வரப்போகுது. எல்லாமே எல்லாம் சொல்றாங்க, விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சொல்றாங்க 2030 சென்னையே இருக்காதுங்கிறாங்க, ஸ்ரீலங்கா இருக்காதுங்கிறாங்க, எல்லாம் அழிஞ்சு போன்னு சொல்லி இப்பதான் சொன்னாங்க. நாசாவில் வந்து இப்பதான் சமீபத்தில் அறிக்கை விட்டாங்க 2030 இருக்காது, அதுக்குள்ள அழிஞ்சு போன்னு சொல்லி. இப்பயே கடல் என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, பூமிக்கு என்ன செய்யுது, எரியும் வந்துதான் இருக்குது. அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. ஆண்டு சொல்ல அடையாளம் நடந்து கொண்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம ஏதோ கடமைக்காக சொல்ல தியரி, அதாவது மூளை அறிவுல தான் இன்னைக்கு ஆண்டு அறிந்து கொண்டிருக்கக்கூடிய, மூளை அறிவுல ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கலாக ஆண்டோடு நெருங்கமாக உருவாடக்கூடியவர்களாக நம்ம எத்தனை பேர் இருக்கோம் என்பதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு இன்னொருத்தர் கொஞ்சம் பார்ப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வாசிப்போம். 1 சாமுவேல் 1:9. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தார். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையணையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்தார். இங்க பார்க்கிறோம், இரண்டாவது மனுஷன் கூடி பார்க்கிறோம். இவனை சொல்லும்போது சொன்னாரு ஆண்டவர் ஆசாரியனாகிய ஏலி. அல்லேலூயா. முதல்ல சாமுவேல் குறித்து பார்த்தோம், ஏலியை குறித்து பார்க்கிறோம். ஏலி சொல்லும் போதே அவன் ஆசாரியன் அவன் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இந்த ஆசாரியன் சொன்னா என்ன அர்த்தம்? தேவாலயத்துல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன், அந்த இஸ்ரவேலுக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய மனுஷன். என்ன செய்யணும்? பசுக்கு முதல்ல போய் மகா பசுல போய் பலி செலுத்தி அந்த இஸ்ரவேலுக்காக வேண்டுதல் செய்யணும். அந்த ஆண்டவர் என்ன செய்வாரு? அந்த கேருபீன் மத்தியிலே ஆண்டவர் கிருபாசனத்திலிருந்து ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அதை கேட்டு வெளியே வந்து ஜனம் பேசணும், சொல்லணும். அல்லேலூயா. ஜனங்கள் ஆலோசனை கேட்டு வருவாங்க. அந்த ஆலோசனைக்கு அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா ஆண்டவர் கேட்டு வந்து பதில் சொல்லணும். அப்ப தேவனோடு கூட நல்ல உறவு வைத்திருந்தவன் யாரு? ஏலி. அதான் ஆசாரியன். ஏபோது கழித்துக் கொண்டு தீர்க்க சொன்னவன், ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியமா வாழ்ந்தவன், ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய காரியமா செஞ்சவன், அந்த அளவுக்கு தேவனோடு கூட உறவு உள்ள ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் தான். கீழே வாசிப்போம். 1 சாமுவேல் 4:10 வாசிப்போம். 18. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் தூடித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. அவ்வளவு பிரதான ஆசாரியன் இருந்தவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? பரிதாபமா இருந்துச்சு. அல்லேலூயா. கீழே அப்படியே விழுந்து உடனே முறிஞ்சு செத்து போனான் வசனம். பைபிள் வந்து நித்திரை தான் வசனம். பரிசுத்தவான் சொல்லும்போது நித்திரை நான் சொல்லுவான். ஆனா இங்க சொல்றது செத்து போனான். அல்லேலூயா. ஆண்டோடு நல்ல உறவுள்ள மனுஷன், ஆண்டோருக்காக பெரிய காரியங்கள் செய்தவன், இஸ்ரவேலுடைய நியாயம் விசாரித்தவன், அவருக்கு தேவனுடைய ஆலோசனை கேட்டு சொன்னவன், அப்படியே தேவனோடு இருந்த ஒரு மனுஷன் இப்ப என்ன ஆயிப்போச்சு? தேவனுடைய உறவை விட்டு விலகின மனுஷனா மாறிட்டான். அல்லேலூயா. ஏன் மாறலாம்? இங்க பாருங்க, சாமுவேல் சின்ன பையனா இருக்கிறான், கர்த்தர் பேசுறாரு. இவன் இங்க இருக்கிறான், ஏலி வாசத்துல பட்டிருக்காரு. அல்லேலூயா. சாமுவேல் உள்ள பட்டிருக்காரு. அப்ப சாமுவேல்கிட்ட பேசின அந்த வார்த்தை இவனுக்கு கேட்குமா கேட்காதா? கேட்டுக்கணும். ஆனா என்ன செய்யல? அவனுக்கு கேட்கல. அல்லேலூயா. சாமுவேல் ஆண்டவர் பேசுறாரு. சாமுவேல் கூப்பிடும்போது இவனுக்கு என்ன செய்யல? ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. உடனே ஏலிட்ட போய் கூப்பிட்டு அவனுக்கு இல்லப்பா நான் கூப்பிடல, நீ படுத்துக்கோ அப்படிங்கிறாரு. 2வது முறை சாமுவேலே கூப்பிடுறாரு. மறுபடியும் போய் ஏலிட்ட போய் வந்து கேட்கலாம், நான் கூப்பிடலாம், இல்ல நான் கூப்பிடல, படுத்துக்கோ அப்படிங்கிறாரு. 3வது விஷயம் கேட்கும் போது அவன் சொல்றான், வந்து புரிஞ்சுக்கிட்டான். என்ன புரிஞ்சுக்கிட்டான்? கர்த்தர் சாமுவேலோட பேசுறாரு. அவன் புரிஞ்சுக்கிட்டு நீ போய் படுத்துக்கோ, மறுபடியும் சத்தம் கேட்டுச்சுன்னா சொல்லு கர்த்தாவே கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப ஏலிக்கு என்ன தெரியும் சொன்னா, கர்த்தர் பேசுவார் என்று தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுற தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவர் நம்மை காண்கிற தெய்வம் என்பது ஏலிக்கு வெளிப்பாடு. ஏலி என்னால பேசணும் தான், ஆனா இன்னைக்கு சத்தம் கேட்க முடியல, சத்தம் உணர முடியல. இது அவர்தான் அவர்களுக்கு குரல் தான் இருக்கும் என்று உணர முடியுது. ஆனா ஏலிக்கு ஆண்டு சத்தம் என்ன செய்யல, கேட்க முடியல. காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏழு மசீதை பத்தி என்ன காரணம்? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்?
ஏலியோடு ஏன் பேசல ஆண்டவர்? இதுக்கு முன்னாடி நல்லா பேசினாரே, அவனை எடுத்து நல்லா பயன்படுத்தினாரே, ஏன் தெரிந்து தீர்க்க சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஏலி தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாம போயிட்டானே, காரணம் என்ன? அப்படி முடிவு பரிதாப போச்சே, காரணம் என்ன? தம் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல. ஹல்லேலூயா. தம் பிள்ளை என்ன செய்யல? ஒழுங்கா வளர்க்கல. ஆண்டுக்கு பயப்பட பிள்ளைய வளர்க்கல, இஷ்டத்துக்கு விட்டுட்டான். செல்லம் நம்மளுக்கு யாரையும் செய்ய முடியாதான். பிள்ளைக்கு என்ன செய்யறோம்? செல்லம், ஓவர் செல்லம். செல்ல குறி தப்பே இல்லை, பிள்ளைய செல்லமா வளங்க, தப்பே கிடையாது. அதே சமயத்தில் என்ன செய்யணும்? கண்டிச்சு வளர்க்கணும். ஹல்லேலூயா. அதே செல்லமா கொடுக்குற பிள்ளை கெட்டு குடிச்சா போயிடும். வசனம் வாசிக்கும் நீதிமொழியில 13:24 வாசிப்போம். 13:24. பிரம்பை கையாளவன் தன் மகனை என்ன செய்யறாங்க? வகைக்கிறான். செல்லமும் கொடுக்கணும், என்ன செய்யணும்? அடிக்கவும் செய்யணும், கண்டிக்கவும் செய்யணும். தேவையில்லாம அடிக்கூடாது. தப்பு செய்யும் போது செய்யணும், அடிக்கவும் செய்யணும். அடிக்காம வளர்த்தா என்னது? தன் பிள்ளைய பகைக்கிறான். ஹல்லேலூயா. நாளைக்கு துன்மார்க்கமா வருவான், ஆண்டுக்கு ரோகமா வருவான், ஆண்டு கோபம் வரும். ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் இருக்கு யாரு? நம்ம தான். ஏலி மேல தேவன் கோபப்படுற காரணம் என்ன? தன் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல. ஆண்டு கொடுத்த பிள்ளைய ஆண்டு பிரியமா வளர்க்கல, அவன் கண்டிச்சு வளர்க்கல, அடிச்சு வளர்க்கல, அது இஷ்டத்துக்கு விட்டுட்டான். அதனால தேவாலயத்துல தப்பு பண்ணுது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் பேசல. எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஆரம்ப காலத்துல அவர் பேசியிருக்காரு, அனைவரும் ஆண்டு பேசியிருக்காரு. இல்லைன்னு சொல்லல. நான் ஆரம்பத்தில் நான் ஊழியத்துக்கு வரும்போது இதுதான் சொல்லி கொடுத்தேன். ஆண்டு எவ்வளோ பேசினாரு, கண்டிப்பா அவங்க கூட பேசுவாரு. நீ பேசுறத சொன்னேன். அப்பதான் சத்தியத்தை ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஊழியத்துக்கு செய்யும் போதே என்னுடைய முதல் பிரசங்கத்தை அதான் சொல்லி கொடுத்தேன். ஆண்டவர் பேசுவாருங்க, அவர் பேசுங்க, ஆண்டவர் வீட்டுல இவங்க பேசுவாங்க, பேசுங்க சொல்லி நான் எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லி வளர்த்தேன். ஆரம்ப நாட்கள் ஆண்டவர் பேசினாரு, அநேக காரியங்கள் சொன்னாங்க. ஊழியத்தை குறித்து சொன்னாங்க, என்னை குறித்து ஆண்டவர் பேசினாரு, அதை குறித்து என்ன சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்க பேசலையே, நம்மளோட பேசலையே. காரணம் என்ன? நம்ம சரியில்லை. இல்ல, நம்ம சரியில்லை. எதுல சரியில்லை? பிள்ளைய வளர்க்கறது சரியில்லை. ஆண்டவர் கொடுத்த பிள்ளைய ஆண்டவர் பிரியமா வளர்க்க விட்டுட்டோம். எல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், கண்டிச்சு வளர்க்கல. அதன் நிமித்தமாகவே தேவனுடைய சத்தத்தை நிச்சயமில்லை கேட்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஏழையின் நிலைமைதான் இன்னைக்கு அநேகமாக இருக்குது. ஹல்லேலூயா. நாம் திரும்பணும், மனம் திரும்பணும். நம்முடைய குறைகளை ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றதுல ஒற்றுக்கொண்ட ஆண்டவர் சொல்றதுல செய்யணும். பிள்ளைகளை செய்யணும், ஆண்டவரை கொண்டு வந்து பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் போட வேண்டும். பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்கணும். ஹல்லேலூயா. அந்த ஏழைக்கு ஆண்டவர் சத்தம் கேட்க முடியாட்டாலும் நல்ல குணம் இருக்குது, நல்ல பண்புகள் இருக்குது, நல்ல குணாதிசயம் உள்ள மனசு தான் இருந்தான். ஆனாலும் என்ன செய்ய முடியல? ஆண்டவர் கேட்க முடியல. காரணம் என்ன சொன்னா, அவன் தன் பிள்ளையை கண்டிச்சு வளர்க்கல. ஹல்லேலூயா. வாசிப்போம் 1 சாமுவேல் 1:9 வாசிப்போம். மறுபடியும் 1:9. சீலோவிலே புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தார். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் போதும். எல்லாம் பாருங்க, ஆலயத்துல வெளியே போகவே இல்லை. ஆலயத்துல நிலையண்டையில உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு பொறுப்பு உணர்ந்திருக்கான். ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு. இந்த ஆலயத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்ப கண்டிப்பா இந்த பொறுப்பாக இருக்கணும். நம்ம இதை போட்டுட்டு போய் வீட்டுக்கு தூக்காது அப்படின்னு சொல்லி பொறுப்பா ஆலயத்தை இருந்து கொடுத்த வேலையை செய்யக்கூடிய மனுஷனாக இருந்தார். சங்கீத வாசித்தது போல 84:10 வாசித்தது போல வாசிங்க. சங்கீதம் 84:10. 1000 நாளைக்கு பார்க்கிறோம் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாமல் ஆசமா இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொண்டே சொல்லி சங்கீதக்காரர் சொல்வது போல ஏலியும் அதை புரிந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே அந்த நிலைக்கால அருகிலே நிற்கக்கூடிய மனுஷனாக இருந்தான். அடுத்து 1 சாமுவேல் 1 வாசிப்போம். அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணியிருக்கும்போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இதயத்திலே பேசினாள். அவளுடைய இங்க பாருங்க, ஆலயத்துக்கு வர்ற ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கிறான். அது வேலைதான், தேவனுடைய ஊழியர்களுடைய வேலை. ஆலயத்துக்கு வந்தாங்கன்னா என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, எதுக்கு வராங்க, என்ன செய்யணும், கண்காணிக்கணும். ஹல்லேலூயா. அந்த கண்காணிப்பு வேலையை கரெக்டா செஞ்சான். ஆனா அடுத்தவங்களுடைய வேலையை கண்காணிக்கிறான், தான் பிள்ளை செய்யற கண்காணிக்கிறான். நீங்க அனைவரும் அப்படித்தான். அடுத்தவங்க பிள்ளை செய்யற தப்பத்தான் சுற்றி காட்டாங்க, தான் பிள்ளை செய்யற தப்ப கண்டுக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க சொல்லுவாங்க,
அவன் பிள்ளை சரியா வளர்க்கலைங்க, அவன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க என்று சொல்லி அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க, அடுத்த பிள்ளைய குறை சொல்லுவாங்க, தாங்களே கண்டிச்சிருவாங்க. அது போல ஏலி வந்தான். ஏலி பாருங்க, அங்கே அன்னாள் அவன் அழுதுட்டு இருக்கான், இதயத்துல பேசிக் கொண்டிருக்க ஆண்டவர்கிட்ட. ஆனா இவன் என்ன செய்வாங்க, வாயவே பார்க்கிறான், எதுக்கு வந்துட்டா அப்படியே குடிச்சிருப்பாளோ, இன்னும் அழுதுட்டே இருக்கா, கண்ணி வடிச்சுட்டே இருக்குது, இன்னும் முன்முக்கிட்டே இருக்கிறான், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கண்காணிக்கிறான். ஆனா தான் பிள்ளை செய்வதை என்ன செய்யல, கண்காணிக்கிறான். அல்லேலூயா. அவரு பொறுப்பா இருந்தான். அது 1 சாமுவேல் 1 வாசிப்போம். 1:14. அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். குட்டி சொல்றான், இது தப்புப்பா, குடிக்கிறது தப்பு, நீ குடிச்சது தேவாலயத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாட்ட சொல்றான். அது குடிக்கவே கிடையாது. ஆனா அவன் மன வேதனையில அழுது இருக்கிறாங்க. ஆனா சொல்றான், வந்து குட்டி சொல்றான். ஆனா தன் பிள்ளைக்கு சொல்லுங்க சொல்லல. அல்லேலூயா. நீங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்தவங்க புத்தி சொல்லுவோம், ஆனா நம்ம பிள்ளைக்கு பேச மாட்டோம், புத்தி சொல்ல மாட்டோம். இப்படித்தான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து 1 சாமுவேல் 1 வாசிப்போம். சமாதானத்துக்கு கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே கட்டளையிடுவாராக என்று கேட்டான். பாருங்க, நல்ல புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்புறான். அந்த அளவுக்கு நல்ல பண்பு இருக்குது. அவள் சபிக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்ட விண்ணப்பத்தை கண்டிப்பா செய்வார் ஆண்டவர், நீ போயிட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வழிகக்கூடிய புத்தி சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருந்தான். அல்லேலூயா. அது 1 சாமுவேல் 2:20 வாசிப்போம். 1 சாமுவேல் 2:22. ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி அவனுக்கு. ஆரம்பத்துல ஊழியத்துல வந்த நாள் வந்து அவனுக்கு ஊழியத்துல அனுபவம் ஜாஸ்தி. வயசு மட்டும் அல்ல, அனுபவம் ஜாஸ்தி. அல்லேலூயா. அந்த அனுபவத்தை வைத்து நாம கர்த்தரை அறிந்திருக்கிறோம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆலயத்து வேலை எல்லாம் தெரியும், கல்யாணம் வைக்க முடியும், நல்ல காரியத்தை ஜெபம் பண்ண முடியும், வரவருக்கு ஆலோசனை சொல்ல முடியும், எல்லாம் தெரியும். அனுபவம் ஜாஸ்தி அவனுக்கு. அதை வச்சுட்டு அவன் கர்த்தரை அறிந்திருக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல அறிந்த மனுஷன் தான், ஆனா இன்னைக்கு என்ன செய்ய முடியல, ஆண்டு உறவு இல்லாத மனுஷனா வந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, 1 சாமுவேல் 3:8 வாசிப்போம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேல் என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரா என்றார். என்னை கூப்பிட்டீரா என்றார். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டார். அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை உணர முடியுது. இது ஆண்டவர் பேசியிருப்பாரு என்று உணர முடியுது. ஆனா ஆண்டு வார்த்தையை செய்யல, கேட்க முடியல. அல்லேலூயா. ஆண்டு வார்த்தை இப்படித்தான் இருக்கும் என்ற உணர்வு இருக்குது. ஏன்னா கேட்டு அனுபவப்பட்டவன், கேட்டு பழகினவன், உணர்வு இருக்குது. ஆனா இப்ப என்ன செய்யல, கேட்க முடியல. அல்லேலூயா. அது போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பேசுவாருன்னு தெரியும், ஏற்கனவே பேசியிருக்காரு நம்மகிட்ட. ஆனா இன்னைக்கு ஏன் பேச முடியும் உணர முடியல. நம்மளுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சியும் இல்லை, அவருடைய தவறை திட்டுக்கொள்ள வேண்டும் என்னமும் இன்னைக்கு இல்லாமல் மனுஷன் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆக ஞானத்தை எப்படி இருக்கிறோம்? சாமுவேலை போல ஆண்டவர் கூடயே இருந்தும் ஆண்டு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோமா, இல்ல ஆண்டோடு இருந்து அறிந்த பிறகு கூட இன்றைக்கு உறவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 3வது உதவி பார்க்கிறோம், வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7:10 வாசிப்போம். 7:10. எனக்கு லாபமாய் தெரிகிற அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே மேன்மைக்காக. அறிவினது மேன்மை. அல்லேலூயா. அதுதான் முக்கியம், அதுதான் மேன்மையானது. பணம் சம்பாதிக்க முக்கியம் அல்ல. அல்லேலூயா. என்ன மேன்மை? அறியும் அறிவில வளர்வதுதான் மேன்மை. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று என்ன, அறிவின் மேன்மைக்காக, ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டமா கருதிட்டேன். அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் பவுலோட பேசினாரோ அன்னையில இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரு. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில ஆண்டவர் பேசுறது இல்லை, ஏன் மட்டும் வாழ்ந்தாரு, பக்தியாய் வாழ்ந்தாரு, பசுமை ஜீவித்தாரு. ஆனா ஆலோசனை ஒரு நாள் கேட்டது கிடையாது. இப்படிதான் ஆண்டவர் பேசுவாரு தெரியாம வாழ்ந்தாரு. ஆனா என்னைக்கு ஆண்டவர் விரோதமாக போகும்போது ஆண்டவர் தரிசனமாகி பேசினாரோ
சவுலை சவுலை ஏன் என்னை துன்பப்படுத்துறாய் என்று கேட்டாரோ அந்நாள் முதல் கொண்டு இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, ஐயோ இந்த ஆண்டை பத்தி இன்னும் அறிய வேண்டுமே என்று எல்லாத்தையும் நஷ்டமா விட்டுட்டாரு. அவன் படிப்பு, திறமை, அவனுடைய பணம், ஆஸ்தி எல்லாத்தையும் குப்பைமா எண்ணி ஆண்டவர் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. வாசிக்க முடியும். நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. அவர் சொந்தமாக்கிக் கொள்ள ஆதாயம் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனான நீதியுடனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும். அல்லேலூயா. இந்த அறிவு வளரும் போதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை காட்ட முடியும் மற்றவர்கள். அல்லேலூயா. இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவர் பாடுதல் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவர் மரணத்துக்கு ஒப்பாக மரணத்துக்கு உள்ளாகி எப்படி ஆகினோம் நான் மறுத்தெழுந்து எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் இவ்வளவு இறங்கி வர வேண்டியிருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு இறங்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பாக அவர் எப்படி பாடுகள் அனுபவிச்சாரோ, எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சாரோ, எப்படி மரணங்களை அனுபவிச்சாரோ அந்த அளவுக்கு இறங்கி வரும்போதுதான் அவரை அறிவு வளர முடியும். அப்பதான் அறிய முடியும். அவ்வளவு தியாகம் விட்டார். எல்லாத்தையும் தியாகமாக குப்பையாக எண்ணி எல்லாத்தையும் விட்டார். கமாலின் பாத்திர உட்கார்ந்து படித்த வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் குப்பை. அதெல்லாம் மூல அறிவு. ஆனா ஆண்டவர் பேசுவாரு. அவரோட நேரடியாக பேசக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குது. நான் இதை விட மாட்டேன். இதுக்காக எல்லாத்தையும் நஷ்டமா கருதி நான் பின்னால போவேன். இது எவ்வளவு பாடுந்தாலும் சரி, எவ்வளவு நஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு நிந்தை இருந்தாலும் சரி, மரணமே சம்பவித்தாலும் சரி, நான் எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும். அசந்த அர்த்தம் தான். எப்படியாவது வரை நான் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படியாவது அவரோட அவர் எப்படி உயிர்த்திருந்தாரோ அதுவும் நான் உயிர்த்தலாம் வேண்டும். அதற்காக எல்லாத்தையும் குப்பையாக எண்ணினேன். அல்லேலூயா. அவன் எப்படி நினைச்சிருக்கான்? அவன் எப்படி ஆண்டவர் பின்பற்றி கொண்டு வருவான்? ஆண்டவர் அறிவதற்காக எனக்கு ஒன்றும் வேண்டாம். குப்பை நினைச்சோமா? ஞாயிற்றுக்கிழமை வேலை கிடைக்கல, அதான் வந்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ரெட்டிப்பான சம்பளம் தருதுன்னா நிச்சயம் உண்டு. 6 ஆண்டு விட்டு நிச்சயம் உண்டு. போயிருக்க மாட்டியா? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. அந்த நாட்களே பெரிய கோட்டீஸ்வரர். அப்போஸ்தலர் பவுல் சாதாரண மனுஷன் கிடையாது. 2 நாட்களுக்கு பிரஜாவளியம் வச்சிருந்தாரு. அவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாரு. ஆனா எல்லாம் வரும்போது ஆண்டுல இருந்து வரும்போது எல்லாத்தையும் நஷ்டம் விட்டு ஆண்டவர் பின்பற்றி கால்நடையாவே அநேக இடங்களை போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. கல்லறி வந்துச்சு, சொல்லறி வந்துச்சு, எல்லாம் தாங்கினாரு. நிர்வாணம், நாச மோசம், கப்பல் சேதம் சொல்றாரு. அவ்வளவு கசையறி எல்லாத்தையும் வாங்கி ஆண்டவர் விடவே இல்லை. பற்றி கொண்டாரு, சொந்தமாக்கி கொண்டாரு. அப்படியா வரும்போதுதான் ஆண்டு அறிவிலே வளர முடிந்தது. அல்லேலூயா. ஆண்டு முதலாக சந்திச்ச உடனே அவர் யார்ட்டையும் ஆலோசனை இல்லை. ஆண்டு முதலாக சந்திக்கிறாரு. சந்திச்சோட ஓடி அப்போஸ்தலர் போய் பேதுருட்ட போய் யோவான்ட்ட போய் இயேசுவோட நீங்க இருந்தவங்க, இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. அல்லேலூயா. யார்ட்டையும் ஆலோசனை கேட்கவே இல்லை. போயிட்டாரு. எங்க? அரபு நாட்டுக்கு போயிட்டாரு. 3 வருஷம் அங்க ஆண்டு தனியா உட்காந்துருக்காரு. ஆண்டவரே எங்களை பேசுங்க, உங்களை குறித்து தெரியாம வாழ்ந்துட்டேன், இதுவரைக்கும் தெரியாம வாழ்ந்துட்டேன், எங்களை பேசுங்க சொல்லி 3 வருஷம் தனியா போய் உட்கார்ந்து ஆண்டவர் குறித்து அறிந்து கொண்டு அதுக்கு ஒழித்துக்க வராரு. வாசிப்போம். கலாத்தியர் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிப்போம். 15 வரைக்கும். கலாத்தியர் 1. அப்படி இருந்தோம் நான் என் தாயின் வயிற்றிலிருந்த முதல் என்னை பிரித்தெடுத்து நம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் நம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாதபடிக்கு எனக்கு முன்னே அப்போஸ்தலராய் இருந்தவர்களிடத்திலே போய் எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்துக்கு போயிட்டாரு. அல்லேலூயா. பேசிங்க. மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். போதும். அல்லேலூயா. அரபு செல்வனாரு அரபு தேசத்துக்கு காத்திருந்தார். ஆண்டவருக்கு போய் ஆண்டவரே கூட பேசுங்க, உங்களை குறித்து அண்ணன் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அப்போஸ்தலர் போல விரும்பல, சீக்கிரம் போய் கேட்க விரும்பல, நீங்க நேரா பேசுங்க கூட அப்படின்னு சொல்லி 3 வருஷம் அதை காத்திருந்து ஆண்டோட உறவு வைத்து அதை குறித்து அறிந்தது. அதுக்கப்புறம் தான் உள்ளிக்கு வந்தாரு. அல்லேலூயா. அதுதான் 2 தீமோத்தேயு சொல்றாரு. வாசிப்போம். 1:12 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். என்ன நிமித்தம்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து நிமித்தமாக இவ்வளவு பாடு. என்ன பாடு? அவர் அறிந்து ஆசைப்பட்டேன், அதுக்காக இவ்வளவு பாடு அனுபவிக்கிறேன். நான் வெட்கப்படுகிறதில்லை. நான் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஏனென்றால் நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. இயேசுவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன். எவ்வளவு பாடுனாலும் சரி, எவ்வளவு நிந்தை இருந்தாலும் சரி, அவமானம் சரி, ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் கைவிட மாட்டாரு என்ற அந்த அறிவு இருந்தபடினால்தான் அவ்வளவு வைராக்கியமா ஆண்டவர் ஊழியம் செஞ்சாரு. அவ்வளவு பாடுகள் வந்து, நிந்தைகள் வந்து, அவமானம் வந்து, மரணத்துக்கே போயிட்டாரு. அதுக்கு பிறகு கூட ஆண்டவருக்கு உடனே செய்யறாரு. காரணம் என்ன சொன்னா, அவர் விசுவாசி இல்லாத அறிந்து வச்சிருந்தாரு. அல்லேலூயா. அந்த அறிவுல ஒவ்வொரு நாளும் வளர்ந்தபடினால்தான் ஆண்டவர் பல மற்ற சீசனுக்கு காட்டிலும் அதிகமான வெளிப்பாடு யாருக்குன்னா அப்போஸ்தலர் பவுல் தான் கொடுத்தார். ஆண்டவர் திருவந்தபுரத்து வெளிப்பாடு அவருக்கு தான் கிடைச்சது. திரும்ப என்ன தெரியாது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல திரும்ப அழகா அப்போஸ்தலர் பவுல் மூலம் பேசுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஞானத்தை குறித்து அழகா பேசுறாரு. ஞானத்தை குறித்து இவங்க பிரசங்கம் பண்ணாங்க. யாரு? பேதுரு, யோவான் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனா ஞானம் என்ன என்பது குறித்து யார் ஆண்டு வெளிப்படுத்தினாரு? பவுல் தான் வெளிப்படுத்தினார். அது மரணத்துக்கு ஒப்பான, அது மரணம் என்று சொன்னார் ஞானத்தை குறித்து. அல்லேலூயா. அது அதிகமான வெளிப்பாடுகள் அவர் கிடைச்சது. காரணம் என்ன சொன்னா, அவர் ஆண்டவர் அறிவில் வளர்ந்து கொண்டே இருந்தாரு. ஆண்டவர் கூட இருந்தாரு. எவ்வளவு பாடு வந்தாலும் அவரை மட்டும் விலகவே இல்லை. அவர் சொந்தமாக்கி கொடுக்குறாங்க. அது பாடுலாம் சகித்தாரு. 3:9 வாசிப்போம். 3:9. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக போதும். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும். எப்படியா ஆதாயப்படுத்தணும், அவர் எப்படியா சொந்தமாக்கணும், அவர் என்ன குறியா மாறணும், அவரோட உறவு வைக்கணும், அவரோட பேசணும் என்ற வாஞ்சை தாகம் அவருக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவருக்கு ஆண்டு தன்னை வெளிப்படுத்தினாரு, ரகசியம் வெளிப்படுத்தினார், சத்திய ரகசியம் வெளிப்படுத்தினாரு. அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தபடினால அவர் சொல்ற தைரியம் சொன்னாரு, நீ இயேசுவை பின்பற்றது போல என்னையும் பின்பற்றுங்க சொன்னாரா இல்லையா? யாரும் சொல்ல முடியுச்சா? பேர் சொல்ல முடியுமா? நான் இயேசு நீங்க பின்பற்றது போல என்னை பின்பற்றி வாங்க என்று சொல்ல முடியாது. யோவான் சொல்ல முடியாது. எந்த ஒரு விசுவாச ஊழியக்காரன் சொல்ல முடியாது. ஆனா அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, என்னை பின்பற்றி வாங்க. நான் எப்படி கிறிஸ்து நடக்கணும் அதுபோல என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்ல முடிஞ்சது. அல்லேலூயா. அதனால 3 மனிதர்கள் தியானிச்சோம். ஒருவர் கர்த்தரோடு இருந்தாலுமே கர்த்தரை அறியாத வாழ்க்கை வாழ்ந்தாரு. இன்னொருத்தர் கர்த்தரோடு இருந்து நல்ல உறவு இருக்க மனுஷன் பின்னாட்கள் உறவு இல்லாதவரை போயிட்டாரு. 3வது கர்த்தரோடு இருந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிவிலே வளர்ந்தவராக காணப்பட்டாரு. ஆக 3 மனிதர்ல நாம் யாரா இருக்கிறோம்? எப்படிப்பட்டவரா இருக்கிறோம்? ஆண்டவரோட உறவு எப்படி இருக்குது? நமக்கு ஆண்டு வரப்போறாரு. இந்த வழியில போறதுக்கான நம்ம ஆயத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த உறவு இல்லைன்னா எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? இந்த ஐக்கியம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியும்? இந்த சபைக்குள்ள வந்தவங்கதான் பரலோகம் போக முடியுமா? அப்படி வசனம் சொல்லவே இல்லையே. வசனம் சொல்லவே இல்லையே. சொல்லிட்டு அப்படியாவது தேவன் மட்டும் தான் போக முடியும். அவரோட உறவுல தான் போக முடியும். அல்லேலூயா. ஆக இந்த உறவு, இந்த ஐக்கியம், இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை அப்படி இருக்குதா? அந்த தேவனை என்னைக்கு அறிய வளருமோ அப்பத்தான் அவன் சாட்சியா வாழ முடியும். 2 பேர் வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். 2 பேதுரு 2:20. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பினவர்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு வரும்போதுதான் இந்த உலகத்துக்கு அசுத்தத்துக்கு என்ன முடியும்? தப்ப முடியும். உலகத்துல அசுத்தமா கிடக்குது, அருவருப்பாய் கிடக்குது, பாவம் நேர்ந்து கிடக்குது. அப்ப இதெல்லாம் தப்பிக்கணும்னு சொன்னா ஒரே வழி, நாம் கர்த்தரை அறியும் வழியில் வளர வேண்டும். அல்லேலூயா. 2வது பாருங்க, 2 பேதுரு 1:2 வாசிப்போம். அறிவினாலே கிருபையும் சமாதானம் பெருக வந்து வாழ்க்கை சமாதானம் வேணும்னு சொன்னா நீ கர்த்தரை அறிய வழியில் வளருங்க. ஒரு சமாதானம் கண்டிப்பா கிடைக்கும். அப்போஸ்தலர் பவுல் வராத பாடுகளா, கஷ்டங்களா, நிந்தைகளா, ஆனா அது மத்தியில் சமாதானம் ஒழிப்பு செஞ்சாரு. கல்லல அடிச்சு கொண்டுட்டாங்க. செத்தவர்கள் கடந்த எங்களுக்கு உச்சந்தில கொண்டு போயிட்டாங்க. எல்லா சீசனும் கூடி அழுகுறாங்க, விசுவாசில கூடி அழுகுறாங்க, ஜெபம் பண்றாங்க. அது ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் உயிர் மறுபடியும் வந்துச்சு. எழுச்சோன்னு சொன்னாரு, என்ன சொன்னாரு? மறுபடியும் வெள்ளம் காம்படிஷன் வாங்க முடியும். அல்லேலூயா. சோர்ந்து போகல. ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பாடு வேணுமா? ஆண்டவரே எனக்கு எல்லாம் அடிச்சு கொண்டாங்களே, நீ பாதுகாக்க இருக்கீங்க, நீ காப்பாளர்களா என்ன சொல்லி ஆண்டவர் முறுமுறுக்கவே இல்லை, புலம்பவே இல்லை. மறுபடியும் இன்னொரு காலத்தை உதவி செஞ்சாரு. அந்த சீசன்லாம் ஆதரவு சொன்னாரு, இப்படிப்பட்ட பாடுகளை தான் பருவத்துக்கு செய்ய முடியும், நான் போக முடியும்.
அதனால இதை பத்தி பயப்படாதீங்க, இதை பத்தி யோசிக்காதீங்க. இவ்வளவு பாடு படணும், தூக்கில பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும், அவரோட பாடு வச்சா பரலோகத்தை ஆலோசனை செய்ய முடியும் என்று அந்த சீடனுக்கு ஆலோசனை சொன்னாரு, விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுத்தாரு. அல்லேலூயா. சமாதானம் பெருகிச்சு, கிருபை பெருகிச்சு. அதே போல 2 பேதுரு 1:3 வாசிப்போம். அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும். ஆமா, அந்த அறிவு வளரும் போதுதான் தேவபக்தி உண்டாகும். அல்லேலூயா. அதே கொலைசியல 1:10 வாசிப்போம். கொலைசியர் 1:10. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 1:10. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடக்கும்படிக்கு என்னைக்கு கர்த்தரை அறிக வளருமோ அப்பதான் நமக்கு ஆவின் கனியே வரும். அல்லேலூயா. ஆவின் கனியே என்னது எப்போ வரும்? நம்ம கர்த்தரை அறிகவும் வளரும். அது மட்டுமல்ல, அவங்க பிரியமா ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. அது மட்டும் 2 கொரிந்தியர் 2:14 வாசிப்போம். 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சேர்க்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு எங்களை அறியும் அறிவிலே வாசனையை போதும். ஆண்டவரை அறியும் அறிவு வரும்போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? வெற்றில வாக்கை கிடைக்கும், சாட்சியில வாக்கை கிடைக்கும். அல்லேலூயா. அப்படிங்க வாழ்க்கையில சாட்சி இல்ல, ஒரு வெற்றில வாக்கு இல்ல, விழுந்து போற அடிக்கடி விழுந்து போற தோற்று போறேன்னு சொன்ன காரணம் சொன்னா நீ கர்த்தரை அறிவில வளரல, அதனால சாட்சி இல்ல. அல்லேலூயா. ஆக நம்ம கர்த்தரை அறிவில் வளரும் போது இத்தனை ஆஸ்பதம் இருக்குது. அதே சமயத்துல நம்ம கர்த்தரை அறிய முடியாமல் போகுது. அந்த கர்த்தரை அறிவிலே வளர முடியாமல் போது காரணம் என்ன சொன்னா ஒரே ஒரு காரணம் இருக்குது. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:5 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:5. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழுதுகிற எல்லா மேட்டிமையும். அல்லேலூயா. இப்ப கர்த்தரை அறிய முடியாத அறியும் அறிவில வளர முடியாத ஒரு காரணம் என்ன சொன்னா ஒன்னே ஒரு காரணம் என்னது? மேட்டிமை. அப்படின்னது பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. நீ கர்த்தரை அறியவே முடியாது. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் திறமை இருந்தாலும் ஞானம் இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாழ்த்தும் போதுதான் என்னது ஆண்டு கிருபை கிடைக்கும் நமக்கு. அல்லேலூயா. அப்பதான் அறிய முடிய பெருமை இருந்துச்சுன்னா ஒருபோதும் கர்த்தரை அறியவே முடியாது. ஆண்டவரோட பேசவே மாட்டாரு. ஆண்டவர் பெருமைக்கு விரோதமா இருக்கான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆக இன்னைக்கு ஆண்டவரை அறிய விடாதபடிக்கு தடையா இருக்கிறது சொன்னா பெருமைதான். அது தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் சொந்த அப்போஸ்தலர் பவுலை போல தாழ்த்தணும் சொன்னா எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் நீ எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு பாத்திரம் தாழ்த்தணும் சொன்னா கண்டிப்பாக அவரை அறிவு வளர முடியும். அவருக்கு வெளிப்படுவாரு, அவர் பேசுவாரு, அவரோடு ஐக்கியப்பட முடியும். வருகையிலே அவரோட நம்ம கடந்து போக முடியும். அல்லேலூயா. கொஞ்ச காலம் தான் இருக்குது. அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளால் சட்டத்தை அறிந்து நாம் எளியப்பொருள் இல்லாதபடிக்கு சாம்பல் இல்லாதபடிக்கு நாம் அப்போஸ்தலர் பவுலை போல நாம் ஆண்டு அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளர்வோம். ஜெபம்.